நான் ஒரு பைத்தியம். என்னடா இவங்களே இவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதை வச்சு ஒரு டவுட் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், கேஸ்ட் வைஸு. ஸோ என்ன கேட்டேன்னா வந்து, இந்த மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதை வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னால் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ஜாதி ஆளுங்க தான் இங்கே எரிக்கணும் அப்படி சொன்னாங்க. இப்போ நான் வேறு கேஸ்ட்டு, நீ வேறு கேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணியாச்சு, 2 பாப்பா பிறந்துச்சு. ஆனால் இப்போ நான் திடீர்னு செத்துட்டேன்னா உங்கள் ஊரில் என்னை எரிப்பாங்களா அப்படி கேட்டால், அவன் எதாவது நல்லா அழகாக எதாவது வேறு எதாவது சொல்லுவான், மனசு ஆறுதல் பத்துற மாதிரி சொல்லுவான்னு பார்த்தா, ஆமாம் உன்னை இங்கே எரிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டான் என்னை பார்த்து. ஏய் என்னடா செத்ததுக்கப்புறம் கூட ஜாதி பார்க்குறீங்க அப்படின்னா, ஆமாம் இங்கே கொஞ்சம் சில பேர் இருக்காங்க, ஜாதி பார்ப்பாங்க, உன்னை எரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டான். என்னடா எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சா. அப்புறம்ல இங்கே இன்னும் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க மண்டையை போட்டாங்கன்னா உன்னை எரிப்பாங்க. என்ன பண்ணுறது, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணால் கேஸ்ட் தான் குறையும்னு பார்த்தா, கேஸ்ட் பிரச்சனை குறையும்னு பார்த்தா, சாவு அப்புறம் கூட கேஸ்ட் பார்ப்பாங்க போல இருக்குது.